நேற்று நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், கோயம்புத்தூரிலே ஒரு கல்லூரி மாணவி ஒரு கொடுமையான விதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை படிக்கின்ற யாரும், கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனதை உலுக்குகின்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எங்களோட ஊர்ல, கோயம்புத்தூர்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரம் என்று இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற எங்கள் கோவையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தினுடைய பல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. காலில் சுட்டு பிடித்து அந்த குற்றவாளிகளை தகுந்த முறையிலே நீதிமன்றத்தில் அவர்களை நிற்க வைப்பது மட்டுமல்ல, உரிய தண்டனையை விரைவாக அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு நேரத்தில் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியறதில்ல. தொடர்ச்சியாக கடந்த 4.5 வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 135% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் 111% அதிகரித்திருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும், இல்லைன்னா யாராவது துணை இருந்தாதான் போக முடியும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு 6 மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது. நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபிகள், அவங்களோட கட்சிக்காரங்க கேட்கறாங்க, 11 மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேட்கறாங்க. 11 மணிக்கு பேசினாலோ இல்ல 10 மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா? எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால அவங்க ட்ரெஸ் சரியில்லை, அவங்க நடத்த சரியில்லை, இதுவல்ல பதில். ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில் இருக்காங்க. அதனாலதான் யாருக்கும் பயம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரி மேலேயே கை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் திமுக காரங்களால தான் வந்திருக்கு.